நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். லவர்ஸ் நிறைய இருக்கிறதால லவ் மேரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு நடக்காத பிஸ்னஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் லவ் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, அரேஞ்ச் மேரேஜ் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இப்போ நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர் பார்த்துட்டு நம்ம வந்து லிவ்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வெறும் டேட் மட்டும் அந்த கல்ச்சர் சொல்கிறாங்க. உங்களோட பார்வையில் இது எப்படி இருக்குது? மேரேஜை தவிர மீதி எல்லாமே அன்அக்செப்டபிள் ப்ரொபோசிஷன். ஆனால் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணது அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இத்தனை வருஷம் பண்ணது வந்துட்டு இப்போ எங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆங்கராக நீங்கள் மாறிட்டீங்க. ஒரு பெரிய செலிபிரிட்டியை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது உண்மை. அவர் கொஞ்சம் அதில் கடுமை பண்ணுவேன்னு சொன்னார். இந்த ஃபீல்டை பற்றி அதிகமாக உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேங்கிற லெவலில் நம்மளை அப்படி புல் பண்ணார். நீ எப்படி வேணா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் சினிமாவுக்கு உபயோகப்படுமே தவிர வாழ்க்கைக்கு உபயோகப்படாது. வாழ்க்கைக்கு அதை யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் தோற்று போகிறாங்க. நிறைய பேர் வந்து 90s கிட்ஸ்க்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி நிறைய மீம்ஸ் நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்க்குறோம். என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி உங்களுக்கு கேஸ் நிறைய வந்திருக்கா? அருமையானவர் உங்களுக்கு சிறந்த மருமகனா, உங்கள் மகளுக்கு சிறந்த மாப்பிள்ளையா உடனடியாக அமையணும்னு சொல்லிட்டு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் திஸ் மேம். ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து ஒரு ஷோ வந்து ரன் பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு சேலஞ்சான விஷயமா இருக்கும். நீங்களுமே பார்த்துருப்பீங்க நிறைய ஓவர் த இயர்ஸ். பட் 25 இயர்ஸாக வந்துட்டு ஒரு ஷோ வந்துட்டு எல்லா தமிழக மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. உலகமெங்கும் இருக்கும் தமிழக மக்களுக்கு பிடிச்ச ஒரு ஷோனா அது கல்யாண மாலை தான். இந்த மேஜிக் எப்படி நடந்தது? இந்த சக்ஸஸ் ஃபார்முலா என்ன? மேஜிக் அப்படிங்கிறது வந்து திடீர்னு நடக்காது. மேஜிக்கை நாம் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு வாய்ப்பு வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு. உண்மையில் சொல்லப்போனால் நாங்கள் முதல்ல ஆரம்பித்தது எப்போலேருந்துமே சன் டிவியில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ முதல்ல எடுத்து வச்ச ஸ்டெப்பு கரெக்டான ஸ்டெப்புன்னு நான் நினைக்கிறேன். சேட்டலைட் சேனல்ஸில் எல்லாமே வந்துட்டு இருந்த பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த சன் டிவியோடு நம்ம தொடங்கினோம் அந்த எங்களுடைய பயணத்தை. அப்போ ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே முதல் ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயமா இருந்தது. அப்போ வரன் தேடுறது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட்டு. சின்ன திரை மூலம் வரன் அறிமுகம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்டாக இருந்தது. ஆனால் முதல் எபிசோட்லேயே நாங்கள் 2 பேரும் புரிஞ்சுட்டது என்ன அப்படின்னா, வெறும் வரன் தேடுறதோடு இதை நடத்தினா முடியாது. இதுக்கு வந்து ஒரு பெரியனியல் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணணும். அக்ராஸ் த வேர்ல்டு நம்ம வந்து தமிழ் மக்களை வந்து ஒரு கொடையங்கீழே கொண்டு வரணும்னா நல்ல தமிழ் நிகழ்ச்சி அதில் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதுதான் எங்களை இத்தனை தூரம் வந்து ட்ராவல் பண்ண வச்சுருக்கு. இன்னும் நியாயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான உண்மையான பதில் என்ன அப்படின்னா, தமிழ் இன்னும் உயிர் துடிப்போடு இருக்கிறது தான் இதோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா வந்து அந்த சீரிழமை திறம்பியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தமிழ் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டே இருக்குது. அடுத்த தலைமுறைக்கும் தமிழ் மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. அதனால தான் நாங்கள் பண்ணுற தமிழ் நிகழ்ச்சிகள் தான் உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒன்று என்னென்னா, அந்த காலத்து தலைப்புகளுக்கும் இந்த காலத்து தலைப்புகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால் நீங்கள் குழந்தையில பார்த்த கல்யாண மாலை இன்று வரைக்கும் இளமையோடு வளர்ந்து 25 வயதில் வந்து நின்று இருக்கு. ஒன்ஸ் அகேன் வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கு 25 இயர்ஸ்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் மேம் இப்போது டிவி ஷோவாக ஸ்டார்ட் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேட்ரிமோனியல் வெப்சைட்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் அந்த சக்ஸஸ் ரேட் வந்துட்டு தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டே இருக்குது. பட்டிமன்றம், இத்தனை விஷயங்கள் ஒன்றா சேரும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் ரிலேட் ஆகுது, அதில் வந்துட்டு இதோட ரீச் எப்படி இருக்கும் மேம்? இல்லை, நாங்கள் முதல்லேருந்தே தெளிவாகவே இருந்தோம். ஒன்று வந்து வரன் தேடுவோருக்கு வாழ்க்கை துணை, தமிழ் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல தமிழ் நிகழ்ச்சி, இது ரெண்டையும் கிளப் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி புரிஞ்சின்றதுனால தான், அதுதான் எங்களோட யூஎஸ்பின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை புரிஞ்சின்றதுனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இதை ரெண்டையும் இணைச்சோம். வரன் தேடுறது, அந்த வரன் தேடுறவங்களுக்கு வந்து முதல்ல வந்து சன் டிவி நிகழ்ச்சி தான் ஆரம்பமானது. ரொம்ப குவிக்காக சொல்லிடுறாங்க. 2000ஆவது ஆண்டு நானும் திரு மோகன் வந்து அவருடைய பிரதர்ஸ் ஒய்ஃப்னா. ஸோ நாங்கள் 2 பேருமா தான் சேர்ந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எங்களுக்கான காமன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எங்களுக்கான காமன் இன்ட்ரெஸ்ட்டை புரிந்து கொள்ளும் தன்மை குடும்பத்துக்கு இருந்தது. அது 2 இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணினோம் அப்படின்னாக்க, இந்த சின்ன திரை மூலம் வரன் அறிமுகம் அப்படிங்கிறத எங்கள் வீட்டில் இருந்தவங்க, பிரமிட் நட்ராஜன் சார் தான் பெரியவர், நாகராஜன் என்னுடைய ஹஸ்பண்ட், இவங்க எல்லாருமே அந்த துறையில் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, இது நல்லா இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு எங்களை ஊக்குவிச்சாங்க. ஸோ சின்ன திரை மூலம் வரன் அறிமுகம் அப்படிங்கிறது தான் ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு 3-4வது வாரத்துலேயே எங்களுக்கு புரிஞ்சுடுத்து, இது டிவி ப்ரோக்ராம் இல்லை, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுது. ஏன்னா வர கால்ஸ் வந்து கட்டுப்படியாகாத அளவில் கால்ஸ் இருந்தது. நான் கவுஹாத்தியில் இருக்கேன், நான் அஸ்ஸாமில் இருக்கேன், இல்லைன்னா நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன், எனக்கு எப்படி நீங்கள் வரன் பார்த்து தருவீங்க, எங்கள் குடும்பத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. அப்போ தான் நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்க,
டிவி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, எல்லாராலையும் நிறைய பேர் அதை பண்ண முடியும். ஆனால் இதை செய்வதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் நாம் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஒரு நாளைக்கு ரியலைஸ் பண்ணினோம். அப்போ என்ன நினச்சிட்டோம் அப்படின்னாக்கா, உடனடியாக அடுத்த ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தோம். எங்களோட விங்ஸை உடனடியாக மேகசின் ஆரம்பித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணமாலை மேகசின் தான் மேட்ரிமோனிக்காக நடந்த மேகசின். இத்தனை ஆண்டுகள் வந்தது, இப்போ மேகசினாக வந்துட்டுருக்குது. கல்யாணமாலை மேகசின், கல்யாணமாலை வெப்சைட் ஆரம்பித்தது, எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் பண்ணுற கிரவுண்ட் ஈவெண்ட்ஸ் வாரம் இப்போ தான் திருச்சியிலேருந்து வந்திருக்கோம், அடுத்த மதுரைக்கு போகிறோம் நாங்கள். ஸோ வாரம் நாங்கள் செய்கிற இந்தியாவில் அந்தந்த சமூகத்தை சேர்ந்த மக்களை வந்து நேரம் மீட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பொண்ணு பார்த்து கொடுக்குறது, பையன் பார்த்து கொடுக்குறது எங்கள் வேலைன்னு சொல்ல முடியாது. அந்த குடும்பத்துக்கான நிம்மதியை கொடுக்குறது அந்த வேலைன்னு சொல்லணும். கல்யாண மாலையோட மெயின் தலையாய பொறுப்புன்னு நாங்கள் நினைக்கிறது வந்து இரு குடும்பங்கள் எத்தனை பேர் பாருங்கள், இந்த பக்கம் 50 பேர், அந்த பக்கம் 50 பேர், இத்தனை பேருக்கும் அப்பாடான்னு வருது பாருங்கள், குழந்தை கல்யாணம் ஆச்சு அப்படின்னு. அந்த நிம்மதியை வந்து வேறு யாராலையும் கொடுக்க முடியுமா தெரியல. ஆனால் நாங்கள் பர்சனலாக போய் கொடுக்குறோம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து படைக்கப்பட்டதே எதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க சார். வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் வந்து ஆங்கர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்திருக்கலாம், செலிபிரிட்டிஸ் யாரோ ஒருத்தர் போட்டுருந்துருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்கர்ஸ் மாற்றிருக்கலாம். ஏன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்க பிஸியாக இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணது அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இத்தனை வருஷம் பண்ணது வந்துட்டு இப்போ எங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆங்கராக நீங்கள் மாறிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெசிடேட் பண்ணீங்களா, இல்லை 25 இயர்ஸ் எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சது? முதல்ல ஹெசிடேட் பண்ணது உண்மை. ஒரு பெரிய செலிபிரிட்டியை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது உண்மை. எங்களோட தாட் ப்ராசஸ் வேறு. இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அதை காயின் பண்ணது. இவங்க வந்து எப்படி அதை எடுத்துகிட்டு போகலான்னு இவங்க நினச்சது வேறு, அந்த செலிபிரிட்டி சொன்னது வேறு. அவர் கொஞ்சம் அதில் கடுமை பண்ணுவேன்னு சொன்னார். வந்து உட்கார ஆள் தானே, கல்யாணம் தானே பண்ணணும், கேள்வி என்னது, நீங்கள் நார்மலெல்லாம் கேட்டால் அந்த ஷோ ஜெயிக்காது. உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டை பற்றி அதிகமாக உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேங்கிற லெவலில் நம்மளை அப்படி புல் பண்ணார். கீழே நம்ம எவ்வளோ தூரம் இறக்க முடியுமோ இறக்க ஆரம்பித்தாங்க. அது வந்து எங்களுக்கு ஒத்து வரல. அந்த 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 மீட்டிங் முடிஞ்சு, அதாவது இன்னும் 2 வாரத்தில் ஷூட்டிங். அந்த மீட்டிங் முடியும் போதே இவங்க சொன்னாங்க, அந்த மீட்டிங் முடிஞ்சு நாங்கள் திரும்பி வரும்போது இவங்க சொன்னாங்க, இல்லை கான்செப்ட் நம்மளுது, இந்த யோசனைகள் எல்லாமே பூத்த மாதிரி வந்திருக்கு, இது யார் மூலமாகவும் கருக விட்டுறக்கூடாது. இது வந்து ஏன்னா லைஃப் சம்மந்தமான விஷயம். இது ஒரு கடுமையான வார்த்தை சொன்னால் கூட கருகி போயிடும். அதனால் இது வந்து வேறு யாரும் இது பண்ண வேணாம், நல்ல தண்ணி ஊற்றி நம்மளே வளர்த்துட்டு போகலாம், நீங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னாங்க. நான் முதல்ல பயந்தேன் உண்மையிலேயே. இவ்வளோ பெரிய, ஏன்னா டிவி பெரிய டிவி, அதில் போய் நம்ம எங்கேயும் வந்து தோற்று போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல. அதுக்கப்புறம் இவங்க வார்த்தை, ஒரு சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட் எல்லாத்தையும் வச்சு ஒரு டிட்டர்மினேஷன், இதை பண்ணால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணணும், இல்லைன்னா இது பண்ணுறதுல நமக்கு, அதாவது எதை பண்ணுறதுலேயும் நமக்கு ஃபிட்னஸ் இருக்காது அப்படிங்கிற ஒரு பிடிவாதம். சரி, இதையே பண்ண முடியலன்னா உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற லெவலில் ஒரு பிடிவாதம் பிடிச்சி நம்ம எண்ணங்களை மாற்றிக்கிட்டு ரைட் ஓகே உட்காந்தோம். அந்த பெற்றோருக்கு வந்து ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தோம். அவங்க நம்மளை என்னமோ பெரிய, அவங்க குடும்பத்துலேயே ஒரு பெரிய ஆளாவோ, அவங்க குடும்பத்து மெம்பராகவோ, இல்லைன்னா சில சமயங்கள் வந்து வர்ஷிப் பண்ணக்கூடிய அளவோ, அந்த அளவுக்கு நம்மளை நம்ப ஆரம்பித்தாங்க. நிறைய இடங்களில் வந்து உட்கார்ற பேரண்ட்ஸ் வந்து பெண்ணுக்கும் பையனுக்கும் அதே இடத்துல கல்யாணம் நிச்சயம் ஆன திருப்தியோடு எந்திரிச்சு போவாங்க. 3 வருஷமாக தேடிட்டு இருந்தேன், நீங்கள் கிடைக்கும்னு சொன்னது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல. அது அதனுடைய ஷேப் எடுத்ததே வந்து கரெக்ட் ஷேப் எடுத்தது. அதுக்கப்புறம் டைரக்ஷனுங்கிறது இவங்க தான் ஆரம்பத்துலேருந்தே இவங்க தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் குரூ உள்பட எல்லாருமே கிட்டத்தட்ட 20 வருஷமாக 25 வருஷமாக எங்கள் மெயின் குரூவில் உள்ள 4-5 பேர் உள்பட எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் எங்கே வரும்னா, நான் பெரியவங்க நீங்கள் பெரியவங்க, இது மாதிரி ஏதாவது தாட் ப்ராசஸ் வந்தால் தான் வரும். கடவுள் பெரியவன் நினச்சி பண்ணுறோம் நம்ம, அவ்வளோதானே தவிர நம்ம பெரியவன் நினச்சி பண்ணுறது இல்லை. அதில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான், சரியாக போச்சு. ஜனங்க எங்களை நல்ல விதமாக ஒத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக சார். அண்ட் மேம், இப்போது ஓவர் த இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அழிவே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி சொல்லலாம், க்ளோத் இண்டஸ்ட்ரி சொல்லலாம், அதுக்கப்புறம் மேரேஜ் இண்டஸ்ட்ரியும் சொல்லலாம். பட் பெரிய சேலஞ்ச் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜுங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு தப்பான விஷயங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ். பண்ணால் லவ் மேரேஜ் தான் பண்ணணும், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் எனக்கு யாருன்னு தெரியாதவங்க எப்படி பண்ண முடியும், எப்படி நம்பிக்கை வச்சு கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இந்த இவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சு, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈஸி திங், உங்களுக்கு தெரியும். இதை ஓவர் கம் பண்ணி எப்படி இந்த சக்ஸஸ்? இல்லை, அதாவது மேரேஜுங்கிறது இருக்குல்ல,
அரேஞ்ச்டு மேரேஜ் வேணுமா லவ் மேரேஜ் வேணுமாங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் கல்யாணம்ங்கிறது கட்டாயமாக தேவை அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள இளைஞர்களும் ஒத்துட்ருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை நமக்கு போகிறோம். அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் நம்ம இப்போ ஓடிட்டுருக்கோம். அதாவது நம்மளோடதுலேயே என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஒரு 20 வருஷம் முன்னாடி 25 வருஷம் முன்னாடி பெற்றோர்கள் வந்து பெரும்பாலான விஷயங்களை தீர்மானிப்பாங்க, பிள்ளைகள் வந்து எஸ் சொன்னால் போகிறோம். இன்றைக்கி ரிவர்ஸில் போயிருக்கு. அவ்வளோதான், நம்ம பண்ணுற மேரேஜ்லேயே பிள்ளைகள் பெரும்பாலான விஷயங்களை தீர்மானிப்பாங்க, பெற்றோர் எஸ் சொன்னால் போகிறோம். இப்படி தான் மாறி இருக்கு. அந்த மாற்றத்துக்கு நம்ம எதுவுமே மாற்றம் ஒன்று தான் மாறாததுங்கிற மாதிரி அந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கும் குழந்தைங்க இருக்கு இல்லையா, எங்களுக்கும் இல்லாமல் பசங்க இருந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணியிருக்கோம் எல்லாமே. அதனால எங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு, உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னு. அதை நம்ம புரிஞ்சுட்டோம் தான் போகிறோம். அப்போ இப்போ என்ன நடக்கிறது, இப்போ உதாரணத்துக்கு சாரோட எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியே அவர் தான் ஹெட் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா, அதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஒரு 20 வருஷம் முன்னாடி பெற்றோர்கள் தான் வந்து பேசுவாங்க. கடைசியில் ஒரு தடவை இவர் இப்போ குழந்தைங்களை பார்ப்பாங்க, பையன் பொண்ணை மீட் பண்ணுவார். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. முதல் மீட்டிங் பெற்றோர் வந்தால் அடுத்த மீட்டிங் அவர் சொல்லிடுவார், உன்னோட பையனையோ பொண்ணையோ நான் முதல்ல பார்க்கணும், அவங்கள நான் புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய தேவை அண்ட் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் சர்ச் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட், உங்களோடது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு ஹாபிஸ் ஒன்றா இருக்கணும், ஆட்டிடியூட் ஒன்றா இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் ஒன்றா இருக்கணும், உலகத்தை சுத்தத்தில் எந்த நாட்டுக்கு போகணுங்கிறது ஒன்றா இருக்கணும், எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்கங்கிறது வேணும். இந்த மாதிரி அவங்களோடது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் அவங்க எப்படி எந்த மாதிரியான ஆக்டிவாக இருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அம்மா அப்பாவுக்கு என்ன முக்கியம், ஜாதி முக்கியம், இனம் முக்கியம், பணங்காசு முக்கியம், குடும்பம் முக்கியம், இதெல்லாம். அப்போ ரெண்டும் தான் தேவை, ஆனால் எது அதிகம் தேவை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பசங்களை நான் கட்டாயமாக பார்க்கணும் அப்படின்னுவார். அப்போ பசங்களுடைய இதையும் புரிஞ்சிட்ட பிறகு அவர்களை வந்து இப்போ இவங்க வந்து ஒரு அலையன்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னா, பசங்க ஒரு 5-6 மீட்டிங் பண்ணிட்டு தான் முடிவாகுமே தவிர, இது உடனடியாக பேரண்ட்ஸ் பார்த்தாங்க, ஃபேமிலி பிடிச்சிட்டு இவங்க ஒரு நல்ல வேல்யூவில் இருக்காங்க, அவங்க ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறாங்க, கல்யாணம், அது கிடையவே கிடையாது. அதனால் வந்து ஒரு நல்ல ப்ளஸ் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு நல்ல புரிதலோட திருமணம் நடக்கிறது. ஒரு 5-6 மீட் பண்ணுவாங்க, அவங்க பண்ணி அதை நடத்துவாங்க. சில நேரங்களில் என்ன ஆகும்னா, 5-6 மீட்டுக்கு அப்புறம் அது அவங்களுக்கு சரியாக வராதுன்னு யோசிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஸ்கொயர் ஒன்னுக்கு நாங்கள் போவோம். அப்போ அதற்கான தேடுதல் ப்ராசஸ் பெருசு தான். ஆனால் அந்த ப்ராசஸ்க்கு நம்ம உட்பட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு புடவை எடுக்கணும், நகை எடுக்கணும்னா நமக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் பொழுது, இதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பசங்களுமே தே ஆர் வெரி சீரியஸ் அபவுட் த மேரிட்டல் அஃபேர். அதற்கான டைம், காலம், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே கொடுத்து தான் கல்யாணத்தை முடிவு பண்ணுறோம். அதனால் இது வந்து ஒரு பார்ஷியலி லவ் மேரேஜ்ன்னு தான் நம்ம வச்சுக்கணும். அந்த மாதிரியான இதுக்குள்ளே இருக்கிறதுனால தான் எங்களால் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்க முடியுது. ஓகே, பட் ஆன் லைட்டர் நோட் கேட்குறேன் மேம், லவ்வர்ஸ் நிறைய இருக்கிறதால லவ் மேரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு நடக்காத பிஸ்னஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் லவ் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, அரேஞ்ச் மேரேஜ் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இல்லை அது வீட்டில் வேணால் இதெல்லாம் பதில் சொல்லலாம். அது அவங்களோட மேரேஜ் தவிர நம்ம கிட்ட கிடையாது. அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா தட்ஸ் ஓகே. இல்லை எங்கள்கிட்ட வந்து தான் டிசிஷன் இருக்கணும்னா அதுக்கு நாங்கள் இருக்கோம், அவ்வளோதானே தவிர சரி பரவாயில்லைங்க எப்படியாவது அவங்க டேர்ன் அரவுண்ட் பண்ணி எங்கள்கிட்ட கொண்டாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா த லைஃப் ஹேஸ் டு பி டிசைடட் ஒன்லி பை தி லிவிங் கேரக்டர்ஸ். அப்படி இருக்கும்போது நம்ம அக்கறை தான் அதுக்குள்ளே. இந்த அக்கறை இல்லைன்னா 25 வருஷம் இதுக்குள்ளே உட்கார முடியாது. தட் இஸ் அ ஃபேக்ட் ஆக்சுவலாக. நிச்சயமா சார். சரி, இப்போ நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர் பார்த்துட்டு நம்ம வந்து லிவ்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வெறும் டேட் மட்டும் அந்த கல்ச்சர் சொல்கிறாங்க, கல்யாணமே வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் உங்களோட பார்வையில் இது எப்படி இருக்குது? எப்படி சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க? எப்படியும் எடுத்துக்க வேணாம். மேரேஜை தவிர மீதி எல்லாமே அன்அக்செப்டபிள் ப்ரொபோசிஷன்ஸ். அன்வான்டாக முளைக்கிற எல்லாமே பயிர் இல்லை, எல்லாமே கலை. டெஃபினட்டாக அது தானாக மக்கி போயிடுமே தவிர பயிர் வளர்கிற மாதிரி வளராது. அது வந்து நல்ல ஞாபகமே வச்சுக்கலாம். அந்த நாட்டை பார்த்து இது பண்ணலாமா, இந்த நாட்டை பார்த்து. ஆனால் நம்ம நாட்டுக்குன்னு உள்ள நாகரிகம் வந்து குடும்ப வாழ்க்கை, அதை வந்து யாராலையும் கெடுக்க முடியாது. கல்யாண மாலை வந்து நிச்சயமாக அதுக்கு உறுதுணையாக இருக்கும். அதாவது கல்யாண மாலை நிச்சயமாக குடும்பங்களை வளர்க்குறதுல உறுதுணையாக இருக்கும். எப்பயுமே பையன் வந்துட்டு ஃபேரான பொண்ணு வேணும்னு கேட்குறாங்க, அதே மாதிரி பொண்ணுங்க வந்து நீங்கள் செட்டிலான மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் மாறிடுச்சா இல்லை இன்னும் இருக்கா சார்? செட்டில் ஆனதுங்கிறது இன்னும் இருக்குது. ஏதாவது கொஞ்சம் இந்த வசதியில் இருக்கணும், இந்த தேவைகள்லாம் ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் அப்படிங்கிற தேடுதல் கரெக்ட். அதாவது சில விஷயங்கள் நியாயமாக இருந்தால் நியாயமாக ஒத்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு 2 குழந்தைங்க பிறந்துடும், 2 குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப திண்டாடக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த குழந்தைங்களோட வெல்ஃபேர் தான். அது ஆரம்பிக்கும் போதே கல்வி வந்து கட்டணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெண் நல்ல விதமாக எதிர்பார்க்கும்போது, அதாவது செட்டிலான பையனாக இருக்கட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து மிகப்பெரிய தப்பு இல்லை. அதே மாதிரி அந்த பெண்ணோட ஏர்னிங் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த பையன் எதிர்பார்க்குறதும் தப்பு இல்லை.
இப்படி இருந்து அந்த மியூச்சுவலில் ஓடினா ஒண்டி தான் அந்த அந்த சக்ஸஸ் கிடைக்குமே தவிர, இல்லைன்னா சும்மா மீதி பேசுகிறதெல்லாம் வந்து வெறும் வாய் பேச்சு. நீ எப்படி வேணா இரு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வந்து சினிமாவுக்கு உபயோகப்படுமே தவிர வாழ்க்கைக்கு உபயோகப்படாது. வாழ்க்கைக்கு அதை யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் தோற்று போகிறாங்க. இன்னொரு பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பிறந்தவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகிடுது, 80s பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. இந்த 90s பிறந்தவங்க மட்டும் கல்யாணம் அவருக்கு லேட் ஆகுது. நிறைய பேர் வந்து 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி நிறைய மீம்ஸ் நிறைய சோஷியல் மீடியாலாம் பார்க்குறோம். என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி உங்களுக்கு கேஸ் நிறைய வந்திருக்கா? இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 90ஸ்ங்கிற ஜெனரேஷன் வந்து ஒரு சாண்ட்விச் ஜெனரேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 80s வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா அதோட ஸ்ட்ரக்சரே வேறையாக இருந்தது. பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, அதோட எல்லாம் ஒரு சின்ன சமூக கட்டமைப்பு ஒன்று இருந்தது. இந்த வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு 23 வயசு 24 வயசு பொண்ணு வந்து கல்யாணங்களுக்கு போனால் என்னம்மா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையான்னு 4 பேர் கேட்பாங்க. அப்போ ஊரில் ஒரு உலகத்தில் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் அந்த மாதிரியான ஒரு சமூக இதுக்காக நிர்பந்தங்களுக்காக நடந்ததுங்கிறது 80ஸ்ல. 2000 கிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சமூக நிர்பந்தங்கள்லேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை நம்ம கையில், நம்ம வந்து பார்த்துக்கணும், இல்லைன்னா இவங்கள மாதிரி நம்ம கஷ்டப்பட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கு 2000 கிட்ஸ் வந்து ரியலைஸ் ஆகிட்டாங்க. நடுவில் இருந்த ஜெனரேஷன் தான் 90s. அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்க இந்த இதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இந்த சமூக நிர்பந்தங்கள் அதுலேருந்துலாம் வெளியில் வந்துட்டாங்க. நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நமக்கு பிடிச்சதை தான் நம்ம பண்ணணும்னு. ஆனால் ஒரே ஒரு இது என்னாச்சுன்னா, அவங்களால தனக்கு பிடிச்சதை பண்ணவும் முடியல, சமூகத்துக்கு பயந்துட்டு பண்ணிக்கவும் முடியல. இதுக்கு நடுவில் அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதுலேருந்து இப்படி அது வந்து சேயிங்ஸாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்தாச்சு அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ பார்க்குற ப்ரொஃபைல்லாம் 90s ப்ரொஃபைல் ரொம்ப பார்க்குறது இல்லை, கம்மியாகிடுது. அதெல்லாம் பார்க்குறது 94, 95 அதெல்லாம் வந்து கம்மியாகிடுது இப்போ வருது. அதனால் ஐ திங்க் கம்மியாகிடும்னு நான் நினைக்கிறேன். 2000 உள்ளவங்க அவங்க சொன்னாங்க, 2000 உள்ளவங்க அவங்க வந்து அது மாடிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. மாடிஃபை பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லவ் மேரேஜுக்கு போகல. இந்தந்த கண்டிஷனில் எனக்கு பெண்ணு வேணும், இந்தந்த கண்டிஷனில் எனக்கு பையன் வேணும்னு சொல்லி அப்பா அம்மான்னு சொல்லி அதை கல்யாணமாக இல்லை சொல்லி அப்படி தான் அதை அச்சீவ் பண்ணுறாங்களே தவிர அவங்களா சூஸும் பண்ணுறதில்லை. அது மனசு தான் மாறிச்சே தவிர சிஸ்டத்தில் உள்ள சிஸ்டம் ட்ரிவன்கிறது இருக்கு பாருங்கள், அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் தேர் இன்டெலிஜென்ஸ் சொல்ல. தேங்க்யூ ஃபார் தட். தொடர்ந்து வந்து கல்யாண மாலையை சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷனாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. எங்களுக்காக முடிக்கும் போது அந்த டயலாக் மட்டும் சொல்லி முடிச்சிருங்க சார். அந்த ஃபேமஸ் டயலாக் இருக்குல்ல, அது கேமரா பார்த்து மக்கள்கிட்டே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நினைத்தேன் இன்னும் அவ்வளோ. நீங்கள் நினைக்கிற மாதிரியே நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டியோட அது படிப்பு தகுதி எல்லாத்துலேயும் ஈக்குவலாக உள்ள அருமையான பையன், அருமையானவர் உங்களுக்கு சிறந்த மருமகனா, உங்கள் மகளுக்கு சிறந்த மாப்பிள்ளையா உடனடியாக அமையணும்னு சொல்லிட்டு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். தேங்க்யூ சார். நீங்கள் முடிச்சோங்க எனக்கு பிஜிஎம் கேட்குது, அப்படியே கேட்டு பழகிட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஒரு யங்ஸ்டர் வாயால் இந்த வாழ்த்து வாங்குறது வசிஷ்டர் வாயால் வாங்குற மாதிரி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Taste the Daily.